me Priya Vikram. இன்னைக்கு வீடியோல நம்ம டிஃபரண்ட் சிக்கன் ரெசிபி, அதாவது மஸ்டர்ட் சிக்கன் ரெசிபி அதான் நம்ம பண்ண போறோம். இதை வந்து நான் ஷரண்யா pramod அப்படிங்கிறவங்களோட சேனல்ல இருந்து நான் பார்த்தேன். நான் ட்ரை பண்ண போறேன், அவ்வளவுதான். இது என்னோட ஓன் இன்னோவேஷன்லாம் கிடையாது. என்னதான் அது மற்றவங்கள்ட்ட நம்ம பார்த்தாலும் அது நமக்கு எப்படி வருது, எந்த அளவு டேஸ்டா வருது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ தட் நீங்களும் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லலாம்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற சிக்கன் ரெசிபிக்கு 1 kg கிட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 பூண்டு எடுத்திருக்கேன், 4 inch இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை வந்து அப்புறமா லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு. இங்கே தண்ணியில் ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 7-8 பச்சை மிளகாய், இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், 2 டீஸ்பூன் ஜீரகம், 4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை விட்டுட்டு மீதி எல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அது மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, உப்பு மஞ்சத்தூள் கலந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ஆமாம், அதுவும் நீங்கள் 2 தட்டில் வைக்க வேண்டாம். கீழே ஒரு தட்டு இருக்கு இல்லையா, அது ஒன்றுலையே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு 10 minutesக்கு நீங்கள் அதை குக் பண்ணணும். பாருங்க, நான் 1 kg சிக்கனையும் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த தட்டிலேயே வச்சுட்டு இப்போ மூடி போட்டுட்டேன். இதை இப்படியே ஒரு 10 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது அங்கே வேகிறதுக்குள்ள நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், ஆனியன், ஊற வச்சிருக்கிற பொருட்கள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதே தண்ணியை நான் யூஸ் பண்ணுறேன். அரைச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. சிக்கன் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நான் கல் கடாய் யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோடனே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ண இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 minutes அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸியில் அலசி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம வந்து இதில் அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே போதும். இப்போ நம்ம சிக்கனில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலாக்கு உப்பு கொஞ்சம் தேவை இல்லையா, அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுவோம், வேகட்டும். ஏன்னா இது வந்து மஸ்டர்ட் சிக்கன், 4 டீஸ்பூன் மஸ்டர்ட் அப்படிங்கிறதுனால வந்து நீங்க மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த மஸ்டர்ட்லேயே நிறைய ஃப்ளேவர் இருக்கும். மூடி போட்டு குக் பண்ணலாம். சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடியை திறந்த உடனே அந்த மஸ்டர்ட் ஃப்ளேவர் செம்மையாக வாசம் வருது. நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு அந்த வாசம். பட் நிறைய தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் திக் ஆகுற வரையும் நம்ம குக் பண்ணணும். ஆயில் வந்து அப்படியே நல்லா குக் ஆன பிறகு ஆயில் மேலே திரண்டு வரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது குக் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஸோ உப்பு சரியா இருக்கா என்னன்றத டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா இப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்க போகிறேன்.
அந்த மஸ்டர்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அருமையான ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. அந்த சிக்கனும் பாருங்க, நம்ம ஆல்ரெடி 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணதுனால இப்போ பாருங்க செம்ம சாஃப்டா வெந்திருக்கு. லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணாலே வந்து சிக்கன் கட்டாய் வருது. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா வெந்துருச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து நான் இதை ஹைல வைக்க போறேன். நம்ம இப்போ ஆஃப் பண்ண போறோம். ஸோ சிக்கனை பார்த்துடலாம். பாருங்க ரொம்ப அழகா ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் கூட தான் இதை சாப்பிட போறேன். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. இல்லை கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். யம்மி மஸ்டர்ட் சிக்கன் ரெடி டு சர்வ். என்னங்க வீடியோ பாத்தீங்களா? வீடியோல பார்த்த மாதிரியே இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் வைஸ் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று எப்போ பார்த்தாலும் நம்ம ரெகுலர் சிக்கன் அது தானே பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சேஞ்சுக்கு ஒரு மஸ்டர்ட் சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன் அந்த மாதிரி பண்ணலாம்ல. அதனால இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எழுதுங்க. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா பண்ணிருங்க. ஃப்ரீ தான், கண்டிப்பா பண்ணிருங்க. அதோட நிக்காம பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ எப்பெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வந்துடும். ஸோ நீங்க உடனே மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். Thank you for watching. See you all in my next interesting video. Till then, bye from Priya. Stay happy, stay safe.